இது பிராமணன் ஏற்படுத்திய, பிராமணன் திமுகவை பயன்படுத்தி நடத்திய ஒரு சடங்கு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக இந்த நிகழ்வுக்கு 2 காரணம் இருக்கலாம்னு சொன்னேன். ஒன்று, சாராய கடைகளில் அரசாங்கம் மூடாமல் இருப்பதை நியாயப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு சடங்கு கொலை இது, கள்ளச்சாராயன்ற பேரில். அடுத்தது, இது 2024ஆம் ஆண்டு, கிருஷ்ணனை குறிக்கிற ஆண்டு. இந்த ஆண்டில் ஒரு மகாபாரத சடங்கு நடத்தணும். அதனால் கிருஷ்ணனும் சகுனியுமாகிய கருணாநிதியே பயன்படுத்தி அவரின் பெயரால் இந்த மகாபாரத சடங்கை ஏன் நடத்தி இருக்கக்கூடாது? இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, நீங்கள் செத்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துடக்கூடாது. போனால் போதுன்னு 1 லட்சம் கொடுத்தா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிக்கிட்டுலாம். போனால் போதும் கூட 1 லட்சம் கொடுக்கலாம். 10 லட்சம் கொடுத்தது ஒரு அட்டாவடியான, தடலடியான ஒரு காரி துப்புற செயல்னு தான் நான் சொல்லுவேன். குற்றவாளிக்கு 10 லட்சத்தை கொடுக்கறதுன்றது ஒரு காரி துப்புற செயல். ஏன் அதை செஞ்சீங்க? நீங்கள் செஞ்சதால் தான் எங்களுக்கு இந்த சந்தேகம் வருது. திராவிடம் எப்படி தெரியுங்களா? பகுத்தறிவாளிகள். கருப்பு சட்டை போட்டால் அவனை போல ஒரு பகுத்தறிவாளி, புத்திசாலி உலகத்தில் எவனுமே கிடையாது. அவங்க செய்கிற பகுத்தறிவு காரியங்கள் தான் இது. சாராயத்தை நடத்துறதும் ஒரு பகுத்தறிவு. புரிதுங்களா உங்களுக்கு? வெங்காயம் என்ன செஞ்சாரு? காந்தி இதெல்லாம் பேசின உடனே நான் 1000 தென்னை மரத்தை வெட்டி போட்டார். ஏன் அதுதான் உன் பகுத்தறிவா? ஏடா, தென்னை மரத்தில் கல் மட்டும்தான் வருதாடா? தேங்காய் வருது, இளநீ வருது, கொப்பரையிலேருந்து நீங்கள் இது எண்ணெய் தயாரிக்கிறோம், தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம். இப்போ தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து சார்கோல், அது ஸ்பெஷல் சார்கோல். அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து தயார் பண்ணுறது சார்கோலுக்கு ரொம்ப இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது. அது இருக்குது. அப்புறம் வீடு போடுறதுக்கு, கூரை போடுறதுக்கு நம்ம அது பயன்படுத்துகிறோம். பந்தல் போடுறதுக்கு அது பயன்படுத்துகிறோம். ஆச்சுங்களா? இவ்வளவு இருக்குது. அப்புறம் தென்னங்கள்லும் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. தென்னங்கள்லாம் உடம்பு கெடுதல். ஏன்னா இல்லை, இன்னொன்று பாருங்கள், இவங்க பண்ணுற இந்த ஐயோகத்தனத்தை பார்த்தீங்கன்னா, கல் இறக்கக்கூடாது, தென்னங்கள் இறக்கக்கூடாது. ஆனால் அரசு சாராயம் காய்ச்சி கொடுக்க முடியும். ஏன்னா இதில் எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவு? டேய், எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவுங்க? கல் இறக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அதெல்லாம் ஹார்ம்லெஸ் ட்ரிங்க்கு. காலங்காலமாக நம்ம மூதாதையர் குடிச்சிக்கிட்டு இருந்ததாண்டா அது. டேய், அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்ததாண்டா. அதனால் உடம்புக்கு கெடுதி கிடையாது. நிறைய தடவை சொல்லுவாங்க, தென்னங்கல் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட்டே இருக்குதுங்க. அதெல்லாம் கூடாதுன்னுட்டீங்க, இதை போய் செய்கிறீங்க. அந்த பகுத்தறிவாளி 1000 தென்னை மரத்தை வெட்டி போட்டான்னா அப்புறம் அதெல்லாம் என்ன தெரியுங்களா? இந்தியா பூரா ஒரே நாளில். இது முட்டாள்தனம்னு பேச மாட்டாங்க அந்த பத்திரிகைகள்லாம். இது ஒரு பெரிய வீரதீர செயல் அப்படின்னு பேசுவானுங்க. ஆக்சுவலி அது முட்டாள்தனம். வெங்காயம் பண்ணுறது முட்டாள்தனம். ஏன்டா கல் இறக்கக்கூடாதுன்னா தென்னை மரத்தையோட வெட்டுவீங்க? பனை மரத்தை வெட்டுவீங்களா? பனை மரத்தில் கருப்பட்டி கிடைக்கலையா? நீரா போன்ற சாதாரண ட்ரிங்க்கு கிடைக்கலையா? அப்புறம் தென்னை பானையும் வீடு கட்டுவாங்க, வீடெல்லாம் போடுவாங்க. தென்னை மரத்தை இது பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பயனுள்ள மரங்கள் தான். ஆச்சா? அப்போ இவங்க இந்த பகுத்தறிவாளிகள் செய்கிறது எல்லாமே அறிவு கட்டுத்தனமாக செய்யுது. பகுத்தறிவுனா என்ன தெரியுங்களா? முட்டாள்தனமாக செயல்படுவது தான் பகுத்தறிவுன்னு பேர். அதே தான் கம்யூனிசமும். இவன் கருப்பு சட்டை போட்டு வந்துட்டான்னா இவனுக்கு புத்திசாலின்னு பேர். சிவப்பு சட்டை போட்டு வந்துட்டான்னு வச்சுங்க கம்யூனிஸ்ட்டு, மகா புத்திசாலி அவர். ஆச்சுங்களா? அந்த மகா புத்திசாலி இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அவனுங்க கம்யூனிஸ்டால் செத்தவங்க லெனின் 3.5 கோடி பேரை சாகடித்தான். ஸ்டாலின் 7 கோடி பேரை கொன்னான். சேர்மன் மாவோ 5 கோடி பேரை கொன்னான். இதுதான் அவங்களுடைய பகுத்தறிவு இருக்கு இல்லையா? அவங்க தான் கம்யூனிசம்ன்றது நாம் புராதன பொது உடைமை சம்பந்தமெல்லாம் பேசுவானுங்க அவனுங்க. ஏங்க, பயிர்களை குருவி கிளிலாம் சாப்பிடுதுன்னு சொல்லிவிட்டு, ஏங்க அந்த நாட்டினுடைய நேஷ்னல் ஒரு இதுவாக வச்சுட்டு பறவைகளெல்லாம் அடித்து கொண்டு போட்டு விட்டானுங்க. அடுத்த வருஷம் வெள்ளாமை வைக்கிறாங்க, ஒன்றுமே விளையில. ஏன்னா எல்லாமே இந்த வெட்டுக்கிளி, புழு, பூச்சி எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா இவன் நினைக்கிறான் தானியத்தை மட்டும்தான் சாப்பிடுதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணானுங்க, பறவைகளெல்லாம் அடித்து போட்டானுங்க. அடுத்த வருஷம் ஒரே புழு, பூச்சி, வெள்ளாமே கிடையாது. பட்னி பட்னியில் 5 கோடி பேர் செத்தானுங்க. இது கம்யூனிஸ்டனுடைய மகா அறிவாளிகள் கம்யூனிஸ்டுகள். இந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து இந்த உலகத்தை கெடுத்து குட்டி சோறு பண்ணி வச்சிருக்குதுங்கயா. அதை தான் நான் சொல்லுவேன்.